நேயர்களே, வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிளஸ் 2 தேர்வு முடிவுகள் கடந்த வாரம் வெளிவந்திருக்கக்கூடிய சூழலில் மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, அடுத்து என்ன பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது, மாணவர்களுக்கான விருப்பம் என்னவாக இருக்கும், அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்ய எந்த கல்லூரிகளில் இடம் தேடுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் தற்பொழுது மிகுந்த கவனம் செலுத்தி வரும் சூழல் இது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர்கள் அனைவருக்குமான வழிகாட்டியாய் அமைவதுதான் இந்த வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களுக்கு எழக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கும் இந்த வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக விடைகளை தெரிந்து கொள்ளலாம். இதனிடையே இந்த நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் கல்வியாளர் ரமேஷ் பிரபா. நேயர்கள் அவர்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெறலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இப்ப இந்த பிளஸ் 2 எக்ஸாமினேஷன் முடிச்சவங்களுக்கு இது ஒரு குரூஷியல் டைம் அப்படின்னு சொல்லணும். குரூஷியல் டைம் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கற டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கணும், பேரண்ட்ஸும் இருக்கணும். அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கலாம். ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் முக்கியமா பார்க்கப்படுது. இந்த வருஷம் நம்மளோட பிளஸ் 2 ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா கான்சிக்யூட்டிவா ஒரு 2013, 14, 15 இப்ப 16லயும் தேர்ச்சி விகிதம்ங்கிறது அதிகரிச்சுட்டு தான் வருது. அப்ப நம்ம படிக்கணும், நம்மளுக்கான அந்த அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கறது மாணவர்களுடைய மத்தியில ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரியே அவர்களுக்கு அதுக்கு அப்புறமா வழங்கக்கூடிய கோர்சஸ் உடைய அந்த வைட் ஸ்ப்ரெட் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகமா இருக்கா உங்களுடைய பார்வையில்? கண்டிப்பா அதிகமா இருக்கு. நான் இதுல எப்பவுமே எப்படி சொல்லுவேன்னாக்க, ஒரு மாணவன் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் போடும்போது எனக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் போட்டுக்கணும். நான் அந்த என்ன கோர்ஸ்னு முடிவு பண்றதுக்கு முன்ன எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு போடும்போது ஒரு 10 அதுல வரலான்னு வச்சுங்களேன். அடுத்து எனக்கு எது வரும்ன்ற லிஸ்ட் போடணும். இதுதான் சிக்கல். எனக்கு எது பிடிக்கும்ங்கிறதுல 10 இருக்கும். எனக்கு எது வரும்னு போட்டீங்கன்னா அதுல 5 அடிபட்டு போய் 5 தான் இருக்கும். நான் எப்பவுமே உதாரணமா இன்ஜினியரிங் தான் சொல்லுவேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் சீட்ஸ் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் இருக்கும்போது கிட்டத்தட்ட விண்ணப்பிச்ச எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும். சோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் சீட் வாங்குறது ஒரு சிரமமே இல்லை. ஆனா ஒரு வித்தியாசமான அனுபவம் நடக்கும். இன்ஜினியரிங் காலேஜ் உள்ள போய் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஒரே ஒரு பேப்பர்ல நிறைய பேர் அரியர்ஸ். எதுன்னு பார்த்தா மேத்தமெட்டிக்ஸ். அப்ப எனக்கு எது வரும்னு முடிவு. அப்ப இன்ஜினியரிங் சீட் வாங்குறது ஈஸி, இன்ஜினியரிங் முடிக்கிறது கஷ்டம். நிஜமா சார், நம்ம இன்ஜினியரிங் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கோர்சஸ் பத்தி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பாத்திமா என்கிற நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார் வத்தலகுண்டுவிலிருந்து, அவரிடம் பேசலாம். பாத்திமா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? பாத்திமா சொல்லுங்க. அதாவது என் பையன் 795 எடுத்திருக்காப்ல ஃபர்ஸ்ட் குரூப் பயோமெக்ஸ். என்னுடைய மூத்த சன் பயோமெக்ஸ் எடுத்திருக்காப்ல 795. ஹலோ, பேசுங்க. என் பையன் மூத்தவன் திண்டுக்கல் காலேஜ்ல இன்ஜினியரிங் E&I முடிச்சாப்ல. அதனால அவனுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி தான் முடிச்சாப்ல. அவனுக்கு வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் ஃபாரின்ல போய் கான்ட்ராக்ட் சம்பளத்துல போய் ரொம்ப சங்கடப்பட்டுட்டாப்ல 4-5 வருஷமா. இதனால இளையவனுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குது. பயோமேக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில என்னது அவனுக்கு எடுக்கலாம்? ஒரு சில சொல்லுங்க B.Pharm எடுங்கிறாங்க, சில பேர் சொல்லுங்க Pharm D 6 இயர் கோர்ஸ், அது நல்ல வேலிட் இருக்குங்கிறாங்க. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் அந்த விவரம் தெரியல. நான் ஃபர்ஸ்ட் பையனுக்கு இன்ஜினியரிங் மட்டும் முடிச்சதுனால எனக்கு இவனுக்கு என்னது எடுத்து கொடுக்கலாங்கிற ஒரு இது இல்லாம ரொம்ப குழப்பத்துல இருக்கேன் சார். அதனால உங்களுடைய ஒரு ஆலோசனை எங்களுக்கு தேவை. என்ன எடுத்தா பின்னால ஃபியூச்சருக்கு வாண்டட் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை தாங்களேன். நிச்சயமா உங்களுடைய கேள்விக்கான விடை கிடைக்கும் பாத்திமா. அதாவது ஃபர்ஸ்ட் பையன் சிரமப்பட்டதை பார்த்த உடனே உங்களோட அடுத்த பையன் இன்னும் கொஞ்சம் அதிக மார்க் வாங்கியிருக்கணும். அதான் நியாயமா நடந்திருக்கணும். ஏன்னா 795 ஒன்னும் அதிக மார்க் இல்ல, பட் பரவாயில்ல. அவருக்கு இன்ஜினியரிங் வேண்டாம்னு முடிவெடுத்ததுல எந்த தப்புமே இல்லை. இன்னைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கேட்ட மாதிரி B.Pharm கேட்டீங்க, அது பார்மசி கோர்ஸ், இன்னைக்கு மருந்தியல் துறைன்னு சொல்லுவோம். அதுல அப்படியே வரிசையா பார்த்துட்டு வந்தீங்கன்னா BPT பிசியோதெரபி, BOT ஆக்குபேஷனல் தெரப்பி, அப்புறம் ஆப்டோமெட்ரின்னு முழுக்க கண் மருத்துவத்துக்கு மட்டுமே படிப்பு இருக்கு. பிறகு BSc நர்சிங் இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு அது கேர்ள்ஸுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது ஆண்களும் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. ஏன்னா நம்ம நர்ஸுகளுக்கு உலகளாவிய நாடுகள்ல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க அந்த பயாலஜி சார்ந்து மெடிக்கல் சார்ந்து. பிறகு கலை அறிவியல் கல்லூரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவருக்கு பாத்தீங்கன்னாக்க பயோடெக்னாலஜி ஒரு நல்ல பிரிவு. அவருக்கு திரும்ப அக்ரிகல்ச்சர் சார்ந்த குரூப் எல்லாமே இவருக்கு ரெலவென்ட். ஒரு BSc அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அது மாதிரி அந்த விவசாயத்துறை சார்ந்த படிப்புகளும் இருக்கு. இதையும் தவிர்த்து போனீங்கன்னாக்க வெட்டினரி BVSc அதுவுமே இருக்கு. அதனால நீங்க அந்த இன்ஜினியரிங் அவருக்கு வேண்டாம்னா கம்பல் பண்ணாம
நான் சொன்ன இந்த பல்வேறு துறைகள்ல முயற்சி பண்ணும்போது வாய்ப்பு கிடைக்கிறது. நிச்சயமா பயோமேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்ப நீங்க சொன்ன நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனா இப்பயுமே சில ஸ்டூடெண்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்றது ஒண்ணு மெடிசன் இல்ல இன்ஜினியரிங் அப்படிதான் இருக்கு. நிச்சயமாக அடுத்த நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். நேயர்களே, உங்களுடைய திரையில் காணக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் நீங்கள் தீர்வை தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக தூத்துக்குடியில் இருந்து இணைகிறார் சபரி, அவரிடம் பேசலாம். வணக்கம் சபரி, உங்களுடைய கேள்வி என்ன சபரி, சொல்லுங்க. ஹலோ மேடம், சிஸ்டர் வந்து இப்போ 12th முடிச்சிருக்காங்க. ஓகே. மார்க் வந்து 943. ஓகே. மேக்ஸ் பயாலஜி குரூப். மேக்ஸ் பயாலஜி குரூப் சார் மேடம். இப்போ அடுத்து அவங்க என்ன படிக்கலாம்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்காங்க. இல்ல இன்ஜினியரிங் விண்ணப்பிச்சிட்டாங்களா ஆன்லைன்ல? இன்ஜினியரிங் வேண்டாம்ட்டாங்க. ஆர்ட்ஸ் அந்த மாதிரி. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்ல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல தெளிவா இருக்க சொல்லுங்க. உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இன்னைக்கு நிறைய சாய்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வழக்கமான படிப்புகள் தான் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்க பல படிப்புகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கு. உதாரணமாக ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், இதெல்லாமே பிடெக்ல இருக்க அவ்வளவுமே பிஎஸ்சில இருக்கு. அப்ப அது ஒரு சப்ஸ்டிடியூட் 3 வருடம் தான், தாராளமா அதை தேர்ந்தெடுக்கலாம். அதற்கு பிறகு சரி அது வேண்டாம் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து பிபிஏ, எனக்கு ரொம்ப சிரமப்பட வேணாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னாக்க பிபிஏ, சோ தட் அடுத்து நீங்க எம்பிஏ நேரடியா போயிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி சைக்காலஜி, இன்னைக்கு அதுக்கும் நல்ல வரவேற்பு இருக்கு. இதெல்லாம் தாண்டி அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவம் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சமீப ஆண்டுகள்ல பிபிஓ நிறுவனங்கள்ல பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுக்கிறாங்க. இது என்ன ஒரு வித்தியாசமான அனுபவம்னா, அவங்க என்ஜினியர்ஸே தான் பிபிஏக்கு எடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் போரா இருந்தது, அவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தரது சிரமமா இருந்தது. அப்ப அப்படியே மாத்தி வச்சாங்க, பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுத்துட்டு போய் கம்ப்யூட்டர் சொல்லி தரது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடந்த சில ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சருக்கு கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து நடக்குது. இந்த மாதிரி ஒரு வரிசையா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நல்ல வெரைட்டியான படிப்புகள் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ அட்மிஷன் கொஞ்சம் தள்ளி நடக்கும். ஆனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு இந்நேரம் அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கல்லூரிகள்ல குறைஞ்சது ஒரு 3-4 நல்ல கல்லூரிகள்ல அடுத்த ஜில்லங்களே வாங்கி அப்ளை பண்ணிடணும். உங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். அடுத்தபடியாக கும்பகோணத்தில் இருந்து கிருத்திகா இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் கிருத்திகா, உங்களுடைய கேள்வி என்ன, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நான் வந்து 1129 மார்க் எடுத்திருக்கேன், அக்கௌண்டன்சி குரூப் எடுத்திருக்கேன். நான் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா வெளில கேட்டா அது வந்து வேல்யூ கிடையாதுன்னு சொல்றாங்க. எனக்கு ஜேர்னலிசம் பண்ணணும் ஆசையா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, சொல்லுங்க. நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் கிருத்திகா. அதாவதுமா இந்த வெளியில சொல்றாங்க யாருங்கிறத பாத்துக்கணும். ஏன்னா அதை பத்தி சம்பந்தம் இல்லாதவங்க நிறைய கருத்து சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம புறந்தள்ளிடணும். பிஏ எக்கனாமிக்ஸ்ங்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அது உயர்வை கொடுக்கும்னா, நீங்க நாட்டோட நிதியமைச்சர் ஆகணும்னா கூட எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ரிசர்வ் பேங்கோட கவர்னர் ஆகனாலும் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதனால எக்கனாமிக்ஸ்ங்கிறது மிகச்சிறந்த ஒரு மதிப்புள்ள ஒரு படிப்பு. அதனால உங்களுக்கு அதுல ஆர்வம் இருந்தால் கண்டிப்பா நீங்க மற்றவர்களுடைய பேச்சை நீங்க புறந்தள்ளிட்டு தைரியமா அதை எடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஜேர்னலிசம் சொல்லிருக்கீங்க. இவங்க எக்கனாமிக்ஸ் வேண்டாம்னு சொன்னதால உங்களுக்கு ஜேர்னலிசம்ல ஆர்வம் வந்ததா, இல்ல நிஜமாவே ஜேர்னலிசம்ல ஆர்வம் இருக்காங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. ஜேர்னலிசம் மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ள துறை. அதனால இதுல மற்றவர்களுக்காக நீங்க யோசிக்காம எடுத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் தைரியமா எடுங்க, அதுல மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. முருகேசன் அடுத்தபடியாக இணைகிறார், தொலைபேசி வாயிலாக அவரிடம் பேசலாம். முருகேசன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன முருகேசன்? மேடம், என் பொண்ணு வந்து +2 அக்ரி முடிச்சிருக்காங்க மேடம். ஓகே. இப்ப எங்க இது சம்பந்தமா இடம் இருக்கு அப்படிங்கறது கேட்டுக்கலாம். அக்ரி முடிச்சிருக்காங்கன்னா அக்ரி குரூப் என்ன குரூப்னு சொல்லுங்க. அது என்னென்ன பாடங்கள் வர? பயாலஜி பிளஸ் அக்ரி எடுத்திருக்காங்க. அக்ரி, ஓகே. உங்களுக்கு வந்து நேரடியாக நீங்க கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஒரே ஒரு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்ல ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நம்மளுடைய வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவையில் இருக்கு. ஆனா அதனுடைய உறுப்பு கல்லூரிகள் பல மாவட்டங்கள்ல இருக்கு. பெரியகுளத்துல இருக்கு, திருச்சியில இருக்கு, இது மாதிரி பல மாவட்டங்கள்ல இருக்கு. வந்து இதுல காலகாலமாக புகழ்பெற்று வருகிற படிப்புனா பிஎஸ்சி அக்ரி. உங்களுக்கு வழக்கமான பிஎஸ்சி வந்து 3 வருடம், ஆனா அந்த பிஎஸ்சி அக்ரிங்கிறது 4 வருட படிப்பு. அது விண்ணப்பிக்கலாம். அதற்கு இணையாக அடுத்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், அதாவது பூ, காய், கனி, இந்த 3 பத்தியும் படிக்கக்கூடிய படிப்பு. இதுக்கு நல்ல எதிர்கால வரவேற்பு இருக்கு. அடுத்து வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, வனத்துறை சார்ந்தது. இதுக்கான கல்லூரி மேட்டுப்பாளையத்தில் இருக்கு, இதே பல்கலைக்கழகத்துக்கு இல்ல இருக்கு. இதை தவிர இந்த அக்ரியில வந்து நிறைய பேருக்கு தெரியாது, நமக்கு எல்லாருக்குமே வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் விண்ணப்பிக்கணுங்கிறது தெரியும். ஆனா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழ ஒரு 6 இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. அக்ரிகல்ச்சர் ஸ்டூடண்ட்ஸே நிறைய பேர் விருப்பப்படுறது. அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங்,
இந்த மாதிரி அக்ரி சார்ந்த ஸ்பெஷலைஸ்ட் இன்ஜினியரிங் எல்லாமே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருக்கு. இந்த அக்ரி குரூப் எடுத்தவர்களுக்கு முன்னுரிமை உண்டு. பட் இதுக்கு வந்து நீங்க அந்த கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில தான் அப்ளிகேஷன் வாங்கணும். இதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சம்பந்தம் இல்லை. இது ஒரு நிஜமாவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும் சார். நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாம ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். நிச்சயமா இதுல அக்ரி அப்படிங்கறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறதே ஒரு நெக்லிஜிபிளான அமௌண்டா இருக்கு. முக்கியமா இன்னைக்கு வந்து அந்த 3 காலர்ஸ்ல பார்க்கும்போது இவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம், அடுத்து என்ன படிக்கணும்னு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்காங்க. சோ மாணவர்கள் வந்து நம்மளுக்கு என்ன வேணுங்கிறது முன்னாடியே தெரியாம ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்களா, இல்ல எதுல இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்கணும்னு தெரியாம இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், தெளிவுதான். என்னன்னா பல சமயங்கள்ல இந்த பியர் பிரஷர் சொல்லப்படுற வகுப்பு நண்பர்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு சில இது இருக்கும். பட் இவங்க சொன்னாங்க பாருங்க எக்கனாமிக்ஸ் ஆனா அதெல்லாம் வேஸ்ட்னு சொல்றாங்க அப்படின்னு. அது என்னன்னா இந்த சில அறியாமையில சொல்றத தெரியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா வேஸ்ட்னு சொல்லிடுறது ஈஸி அவங்களுக்கு வந்து. அதுலதான் பிரச்சனை. பட் இன்னொரு சிக்கல் என்னன்னா வழக்கமா நான் என்ன சொல்லுவேன்னா எந்த ஒரு சாய்ஸா இருந்தாலும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் இணைந்து பேசி முடிவெடுக்கணும். ஏன்னா பல குடும்பங்கள்ல அது எதிர்காலத்துல பிரச்சனையா நீங்க சொன்ன பியர் பிரஷர்ங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராவும் இருக்கிறது. ஒருத்தருடைய வாழ்க்கையை டிசைட் பண்றதுலயே இருக்கு கூட சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேசலாம். கோவையில் இருந்து பாலாஜி இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலாஜி, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ வணக்கம் பாலாஜி. ஹலோ, நான் 12th எழுதியிருக்கேன். டோட்டல் 1131 அண்ட் கட் ஆஃப் வந்து 196.2 எடுத்திருக்கேன். ஓகே, நீங்க சொல்ற கட் ஆஃப் வந்து எதற்கான கட் ஆஃப்? என்ன எதற்கான கட் ஆஃப்? குரூப் எடுத்திருக்கேன். இன்ஜினியரிங் சொல்றீங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். அதான் இன்ஜினியரிங்கான கட் ஆஃப் நீங்க சொல்றீங்க. இன்ஜினியரிங் 193.5. ஓகே, 196.25. நீங்க எந்த பிரிவு? பிசி, எம்பிசி அது மாதிரி எந்த பிரிவை சார்ந்தவர்? நான் எம்பிசி. எம்பிசி 197 நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல சமயத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல. சொல்லுங்க. அந்த சாண்ட்விச் கோர்ஸ் பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்ல முடியுமா? சாண்ட்விச் கோர்ஸ்ங்கிறது என்னன்னா வழக்கமா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது 4 வருட படிப்பு. இந்த சாண்ட்விச் கோர்ஸ்ங்கிறது 5 வருட படிப்பு. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க கொஞ்சம் சிலபஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுல கொஞ்சம் அடிஷனல் எஃபர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அது கொஞ்சம் வேல்யூ அதிகம் ஆச்சுல. இது பாத்தீங்கன்னா ரொம்ப சில குறிப்பிட்ட கல்லூரிகள் நிறைய இடத்துல இது இல்ல வந்து. இது வந்து இந்த பெரும்பாலும் மெக்கானிக்கல்ல வரும். இது வந்து பி மெக்கானிக்கல் சாண்ட்விச் அப்படின்னு 5 வருட படிப்பு வரும். இது வந்து கொஞ்சம் நல்ல தரமான படிப்பு. பட் 4 வருஷத்தை படிக்கிறது 5 வருஷமா படிக்கணுமாங்கிறது நீங்க தான் முடிவு எடுக்கணும். இதுதான் சாண்ட்விச் கோர்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. இந்த சாண்ட்விச் கோர்சஸ்ல நீங்க 4 இயர்ஸ்ல படிக்க வேண்டியது 5 இயர்ஸ்ல படிக்கிறதும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சென்னையில் இருந்து அப்ரிடி இணைகிறார், அவரிடம் பேசலாம். அப்ரிடி வணக்கம், உங்களோட கேள்வி என்ன அப்ரிடி? பதிவு செய்யுங்க. ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க அப்ரிடி. சார், நான் வந்து பிளஸ் 2 வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்தேன். ஓகே, 197.5 கட் ஆஃப் வந்திருக்கு. சரி, இன்ஜினியரிங் கட் ஆஃப். சரி, சோ இப்ப சிஎஸ் எடுக்கலாமா இசி எடுக்கலாமா? நீங்க எந்த வகுப்பு பிரிவை சேர்ந்தவர்? பிசி அந்த மாதிரி எந்த பிரிவை சேர்ந்தவர்? பிசிஎம் சார். பிசி முஸ்லீம் அதுக்கு தனி இடஒதுக்கீடு இருக்கு. உங்களுடைய மதிப்பெண்ணுக்கு நேரடியா சென்னையில இருக்க காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கிண்டி, ஏசி டெக், எம்ஐடி இந்த 3 கல்லூரியிலே உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது உள்ள இடம் கிடைச்சிரும். அந்த காலேஜ்ல இருந்து நம்மளுக்கு பிளேஸ். அத நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எப்பவுமே நான் ஒரே ஒரு கருத்து சொல்லுவேன். ஒரு பிரான்ச்சை விட ஒரு கல்லூரி முக்கியம். அதாவது ஒரு நல்ல கல்லூரியில எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வேலை கிடைச்சிரும். ஒரு நம்ம குறிப்பிட்ட பிரான்ச் எடுத்துக்கிட்டு ஒரு சுமாரான கல்லூரிக்கு போனோம்னா வேலை வாய்ப்பு சிரமம். அதனால இந்த கல்லூரியோட மெரிட்டுக்கு தான் வேலை கிடைக்குது. இந்த 3 கல்லூரியை பொறுத்தவரையிலும் எல்லா பிரான்சஸும் சிறப்பான பிரான்சஸ். அதனால நீங்க போகும்போது நீங்க விருப்பப்பட்டதை எடுங்க. இப்ப நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆசைப்படுறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சா தாராளமா எடுங்க. இல்லையா ஒரு இசி எடுக்கலாம், இல்ல ஒரு முன்ன பின்ன வேற பிரான்ச் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணலாம். இதுக்காக நீங்க இந்த 3 கல்லூரியை விட்டுட்டு வெளியே எங்கேயும் போகாதீங்க. ஏன்னா உங்க மதிப்பெண் பிசி முஸ்லீமுக்கு கேரண்டியா அந்த இடத்துல இடம் கிடைக்கும். நிச்சயமாக ஒரு மாணவர் ஒரு பிரிவை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக கல்லூரி மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த கல்லூரியை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாய் வழங்குவதுதான் இந்த வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என்றே சொல்ல வேண்டும். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி நேயர்களே. மதுரையில் இருந்து பில்லி கிரஹாம் என்கிற நேயர் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், என் பொண்ணு 915 மார்க் எடுத்திருக்காங்க மேடம். ஓகே, பிஏ இங்கிலீஷ் பண்ணிட்டு எம்ஏ இங்கிலீஷ் பண்ணி ஏதாவது எம்பிஎல் மாதிரி பண்ணிட்டு டீச்சரா போயிடலாமா, ப்ரொஃபஸரா? இல்லைன்னா இந்த பிஎஸ்சி நர்சிங் பண்ணலாமா மேடம்? நிச்சயமா பயோ கம்ப்யூட்டர் குரூப், பயோ கம்ப்யூட்டர் எடுத்திருக்காங்க 915 மார்க். ஓகே, ரெண்டுமே 2 டிஃபரண்ட் துறை நீங்க கேட்டிருக்கிறது. இப்ப இந்த பயாலஜி குரூப் இருக்கு இல்லையா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுல மட்டும் எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 200க்கு எவ்வளவு வரும்?
சார் பயாலஜில வந்து 118, பிசிக்ஸ்ல 140, சரி கெமிஸ்ட்ரில 140, சரி பிசிக்ஸ்ல 156. சரி. இப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கல்லூரியில பெரிய டொனேஷன் கொடுக்காம ஒரு நர்சிங் சீட்டு கிடைக்கும்னாக்க கண்டிப்பா அதை தேர்ந்தெடுங்க. என்ன என்ன பிரிவை சேர்ந்தவங்க? கம்யூனிட்டி என்ன பிரிவை சேர்ந்தவர்கள்? என்னங்க சார்? பிசி எம்பிசி அது மாதிரி என்ன கம்யூனிட்டி பிரிவை சேர்ந்தவர்கள் நீங்க? பிசில வந்து பிசி சார். பிசி. சரி. பிசில வந்து இந்த மார்க்குக்கு வந்து கொஞ்சம் நேரடியா ஒரு அரசு கல்லூரியிலயோ தனியார் கல்லூரியிலயோ அரசு கோட்டாவில் பிஎஸ்சி நர்சிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அதனால வந்து நீங்க நேரடியா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பெரிய டொனேஷன் இல்லாம கொடுத்தாங்கன்னா நீங்க அதை தேர்ந்தெடுங்க. அதர்வைஸ் வந்து நேரடியா நீங்க அவங்க சொல்ற அந்த இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ங்கிறது நல்ல சாய்ஸ். அதை முடிச்சுட்டு அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர், அப்புறம் எம்ஃபில், அப்புறம் டீச்சிங் அப்படிங்கறத படிப்படியா சரியா சொல்லியிருக்காங்க. அதுல வந்து அவங்க டீச்சிங் மட்டும் இல்ல, நாளைக்கு இன்னும் ஒரு மீடியா துறையில அவங்க நுழைய முடியும், ஒரு விளம்பரத்துறையில நுழைய முடியும். அது மாதிரி நிறைய அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்களுக்கு அதுல விருப்பமாக இருந்தால் தயவு செய்து அந்த பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுக்க சொல்லுங்க. ஆனா இப்ப அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, உடனடியா ஏதாவது ஒரு கல்லூரியில இங்க வாங்கிடுங்க. இந்த நேரோட பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கிளியர் கட்டா என்ன மாதிரி ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுல கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பொண்ணு தெளிவா பிஎஸ் இங்கிலீஷ் சொல்லிருக்கோம், அப்பாவுக்கு அநேகமா வந்து நர்சிங் ஆசை இருந்திருக்கலாம். அதுவும் ஒரு சான்ஸ். அடுத்த நேயர் பார்க்கலாம் சார். மதுரையில் இருந்து சிவரஞ்சனி இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சிவரஞ்சனி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ ஹலோ மேம். ஹலோ மேம் சொல்லுங்க சிவரஞ்சனி. ஹலோ மேம், நான் 12th முடிச்சிருக்கேன். ஓகே. 880 மார்க் எடுத்திருக்கேன் மேம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். ஏதாச்சும் டிப்ளமோ கோர்சஸ் பண்ணலாம்னு இருக்கேன் சார். ஓகே சரி. டிப்ளமோ கோர்சஸ்னா சொல்லுங்க. டிப்ளமோ கோர்சஸ் பண்ணலாம்னு இருக்கேன் சார். ஒன்லி இன்ஜினியரிங். நான் அதை பத்தி விவரம் சொல்றேன். நானே சொல்றேன், உங்களுக்கு விவரம் சொல்றேன். அதாவது எப்படின்னா, வழக்கமா நம்ம உள்ள டிப்ளமா அந்த பாலிடெக்னிக்ங்கிறது 10th முடிச்சாலே போதுமானது. இப்ப நீங்க +2 முடிச்சிட்டு சேரலாம்னா உங்களுக்கு நல்லது என்னன்னா, நேரடியா 2வது வருடத்துல உங்களை சேர்த்துக்குவாங்க. லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லப்படுற நேரடியா 2வது வருடத்துல நீங்க டிப்ளமா போய் சேரலாம். இன்றைக்கு அகைன் டிப்ளமால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, பிஇ பிடெக்ல இருக்க எல்லா பிரிவுகளுமே கிட்டத்தட்ட டிப்ளமாவில் இருக்கு. அண்ட் டிப்ளமாவில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் வந்து உடனடி வேலை வாய்ப்பு. இன்னைக்கு வந்து பல மேனுபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸோ நிறைய தொழிற்சாலைகளோ என்ஜினியரிங்கோட டிப்ளமோ ஹோல்டர்ஸ் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா இவங்களை ஈஸியா மோல்டு பண்ண முடியும், இவங்க சொல்றதை கேட்பாங்கன்ற இந்த ஏஜ் கருதி. நீங்க முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, என்ஜினியரிங்கை விட பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் ஸ்டூடண்ட்ஸ் அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் இந்த ஏஜ் கருதி இவங்களை சீக்கிரமா மோல்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அப்ப இதற்கு பிறகு அவங்க திரும்ப இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைச்சாலும் அங்க திரும்ப லேட்டரல் என்ட்ரி மூலமா 2வது வருடத்துல போய் சேரலாம். அதனால அந்த வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு கண்டிப்பா நீங்க டிப்ளமா நினைச்சீங்கன்னா கேர்ள்ஸுக்கான பிரிவுகளே நிறைய கமர்ஷியல் பிராக்டிஸ் அது மாதிரி நிறைய கேர்ள்ஸ்க்கான பிரிவுகளே இருக்கு. வந்து நம்ம ஊர்ல அரசு பாலிடெக்னிக், விமென்ஸ் பாலிடெக்னிக்கே நிறைய இருக்குது வந்து ஆக்சுவலா. அதனால நீங்க அந்த முடிவு எடுத்திருந்தீங்கன்னா நல்ல முடிவு, தைரியமா செய்யுங்க. திவாகரன் இணைகிறார் வேலூரில் இருந்து, அவரிடம் பேசலாம். வணக்கம் திவாகரன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. வெள்ளூர் சார். இப்ப நான் பிகாம் முடிச்சு கம்ப்ளீட் ஆயிருக்கு சார். இப்ப லாஸ்ட் செமஸ்டர் வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட் சார். சரி. இப்போ நான் எம்பிஏ பண்றது பெஸ்ட்டுங்களா இல்ல ஐசிடபிள்யூ இந்த சிஏ அந்த மாதிரி கோர்ஸ் ஏதாச்சும் பண்றது பெஸ்ட்டுங்களா சார்? இல்ல ஐசிடபிள்யூ சி எல்லாம் பண்றதா இருந்தாக்க நல்ல விஷயம் தான். பட் ஆனா என்னன்னா நீங்க அதை +2லயே தொடங்கி இருக்கணும். காரணம், ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பிகாம் முடிச்ச பிறகுதான் இதெல்லாம் எழுத முடியும். இன்னைக்கு வந்து +2 முடிச்ச உடனேயே பிகாம் சேர்ந்துட்டே அவங்க தொடர்நிலை தேர்வுகளை எழுத முடியும். வந்து அப்ப உங்களோட போட்டி போடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா +2 மாணவர்கள் போட்டி போடுறாங்க. ஒரு 3 வருடம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது. அதற்கு பதிலா நீங்க எம்பிஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வருடத்துல நீங்க எம்பிஏ முடிச்சிட்டு நேரடியா அதே பினான்ஸ் ரிலேட்டட்ல ஒரு நல்ல ஜாபுக்கு போலாம். அப்படிங்கறத என்னோட ரெக்கமெண்டேஷன். இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு குழப்பம் வருது சார், இதுக்கு என்ன காரணமா? என்ன காரணம்னா, நமக்கு முன்பு இருந்த சட்டத்திட்டங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாம் முடிச்ச பிறகுதான் நீங்க தொடக்கநிலை தேர்வுகளே எழுத முடியும். ஒரு சிஏ, ஐசிடபிள்யூ அண்ட் ஏசிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி இது எல்லாமே வந்து பண்ண முடியும். இப்ப சமீப சில ஆண்டுகளுக்கு முன்பு அதை மாற்றி +2 முடிச்சிட்டு ஒரு பட்டப்படிப்பை முடிஞ்ச உடனே தொடக்கத்திலே எழுதலாம்னு வந்துருச்சு. இது நிறைய பேருக்கு தெரியல. கோர்ஸ் வேற சொல்றாங்களே, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், அது உடனே எழுதிடலாம். இதையும் அங்கேயும் எழுதி ஆகணும், பட் இங்க எழுதலாம். இதுல பல பேர் எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா, நான் ஏன் போய் ஒரு கல்லூரியில பிகாம் போய் சேரணும், நேரடியா இந்த எக்ஸாமை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பிகாம் முடிச்சுக்கிட்டு முழு நேரமா இதை கான்சென்ட்ரேட் பண்ணா நான் பாஸ் பண்ணிடலாம்னு அப்படி நினைச்சு பாஸ் பண்றவங்களும் நிறைய உண்டு.
அந்த சிஸ்டம் சேஞ்ச் ஆனது ஒரு சிலருக்கு அவேர்னஸ் இல்லாதால அவங்க தவற விட்டுட்டு லேட்டா அதை பத்தி யோசிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு பிறகு இன்னும் பல ஆண்டுகள் எடுத்துங்கிறது அவங்க கேரியர்ல டைம் வேஸ்ட் ஆகும். வேற ஒண்ணு இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் பண்றதுக்கான ஆளும் தேவைப்படுது. இல்லன்னா அவங்களுடைய இயர்ஸும் வேஸ்ட் ஆக போகுங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது. தூத்துக்குடியில் இருந்து அருணாச்சலம் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருணாச்சலம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம்மா. பையன் வந்து +2 முடிச்சிருக்காப்ல. ஓகே. 2024 மார்க் எடுத்திருக்கோம் சார். சரி. என்ன படிக்கலாம்? நாங்க இன்ஜினியரிங் படிக்கலாமா டிப்ளமா படிக்கலாமா அதை கேட்கலாம். தெரிஞ்சுக்கலாம் அருணாச்சலம். அந்த இன்ஜினியரிங் கட் ஆஃப் எவ்வளவு வச்சிருக்காரு அவரு? அருணாச்சலம் இணைப்புல இருக்கீங்களா? இன்ஜினியரிங் குரூப் 200க்கு எவ்வளவு வச்சிருக்காரு அவரு? இருக்கீங்களா? சரி, ஓகே. இருந்தாலும் உங்களுக்கு பதில் சொல்லிடலாம். இது வந்து நீங்க எடுக்க வேண்டிய முடிவு தான். நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஏன்னா டிப்ளமா வந்து எப்படி உடனடி வேலை வாய்ப்பு எப்படி உங்களுக்கு சீக்கிரம் முடியுங்கிற விஷயத்த நான் சொன்னேன். நீங்க சொன்ன அவருக்கு இன்ஜினியரிங்கான மார்க் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கு. அதனால ஏதாவது ரொம்ப ஒரு சாதாரண கல்லூரியில் நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறத விட டிப்ளமா போய் சேர்றது நல்லதுங்கிறதா என்னுடைய ரெக்கமெண்டேஷன். விழுப்புரத்தில் இருந்து நவீன்குமார் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் நவீன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் 1083 மார்க் எடுத்திருக்கேன். ஓகே. அதான் நான் பிஎஸ்சி அக்ரில பிஎஃப்எஸ்சி பண்ணலாமா? பிஎஸ்சி அக்ரி. ஓகே. பிஎஸ்சி அக்ரி அல்லது பிஎஃப்எஸ்சி கேக்குறீங்க? ஆமா சார். இது உண்மையிலேயே எனக்கு நீங்க பிஎஃப்எஸ்சின்னு ஒரு கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு பாராட்டுக்குரியது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து முதல்ல வந்து கால்நடை பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருந்துச்சு. இப்ப இது தனி பல்கலைக்கழகமாகவே மாறி தூத்துக்குடியில மட்டும் இந்த கல்லூரி இருக்கு. பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ். இது மீன்வள கல்லூரி. 4 வருட படிப்பு. இன்னைக்கு வந்து இது நிறைய பேருக்கு இப்படி ஒரு கல்லூரி இருக்கிறதே தெரியாது. இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய கண்ட்ரியோட அந்நிய செலாவணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் மீன் ஏற்றுமதி மீன்வளங்கிறது ஒரு மிகச்சிறந்த பங்களிக்குது. அப்ப இன்னைக்கு அது ஒரு தனியாக ஒரு சயின்ஸாக மாறி இருக்கு. அந்த படிப்புக்கு குறிப்பிட்ட சீட்ஸ் தான் உடனடி வேலை வாய்ப்பு. இன்னும் சில பேருக்கு இந்த தகவல் தெரியாது. மீனவ குடும்பங்களில் இருந்து வர பிள்ளைகளுக்கு தனியாக இடங்கள் வேற உண்டு. இதுல வந்து நீங்க ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லிருந்தீங்க, அக்ரிக்கும் ஒன்னு சொல்லிருந்தீங்க, ஃபிஷரிஸ்க்கும் அப்படி அதே மாதிரி உண்டு. அந்தந்த இடத்துல அந்தந்த பகுதி இப்ப தூத்துக்குடியில இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? தூத்துக்குடியில இருக்கிற மாணவர்கள் எவ்வளவு பேருக்கு ரொம்ப பயனடையும். வந்து அப்ப இந்த மாணவர் வந்து நீங்க அக்ரி நினைச்சாக தாராளமா அக்ரி எடுங்க. பட் அதை விட இந்த பிஎஃப்எஸ்சிங்கிறது ஒரே ஒரு கல்லூரி, குறிப்பிட்ட அளவு சீட்டு, நீங்க அங்கேயே வேற இருக்கீங்க. அப்ப வந்து இது கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதை கண்ண மூடிட்டு எடுங்க.